வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸோட லாஸ்ட் சாப்டர் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருந்தாலும் நிறைய தரமான சம்பவத்தோட தான் வந்திருக்கு. இதுல கார்போட மான்ஸ்டர் லுக், ரேலேயோட லவ்னு சொல்லிட்டு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படிங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். டிராகன் சாங்ஸையும் சாமுராக்கையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த கொடூரமான கேம்ல இருந்து இவங்க ரெண்டு பேரையாவது நம்ம சேவ் பண்ணிட்டு தான் அவர் போயிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு பின்னாடி பவர்ஃபுல்லான லேசர் பீம் அட்டாக் வந்து ஒரு மேல விழுகுது. புதுசா ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரோ பண்றாங்க, மாஃபி. அவ கொஞ்சம் பாக்குறதுக்கு கொடூரமா இருக்கா, பல்லெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, தலையில கொம்போட ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கா. இவரோட லுக் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப டாங்கியோட்டி ஃபேமிலியில வந்து டெலிஞ்சியர் இருப்பான் இல்லையா, சோ அவ்வளவு மாதிரியே இருக்கு. அவன் வந்து ஹைபிரேட் ஹியூமன் வித் ஃபைட்டிங் ஃபிஷோட ஹைபிரேட் வந்து இறந்திருப்பான். மேபி இவளும் அதே மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸ்ங்கிறது இருக்கு. அவளுக்கு கொடுக்கப்பட்ட மிஷனை முடிச்சு அவங்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கா. சோ அவ லேசர் அட்டாக் பண்ணாலையா, அதுல சாங்ஸ் வந்து ரொம்ப தூரம் தெரிச்சு விழுந்திருப்பாரு. அதுல வந்து அவருக்கு கான்சியஸும் இருக்காது. டிராகன் பக்கத்திலேயே சாமுராக் வந்து கிடப்பான். மாஃபி இருக்காலையா, அவ சாமுராக்கு எடுத்துட்டு டே கார்லிங்கு உனக்கு குழந்தையெல்லாம் இருக்காடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமா தான் பாக்குறா. சரி எதுவா இருந்தா என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவன் இருக்கா. அப்போதைக்கு டிராகன் யோசிக்கிறாரு, இவங்க ரெண்டு பேரையுமாவது நம்ம சேவ் பண்ணணும்னு நினைச்சோம், இப்ப அதுவுமே முடியாது போலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் அவ வந்து டிராகனை கில் பண்ணலான்னு சொல்லிட்டு வரா. ஸ்வாட் எடுத்து அவரை கில் பண்ண போறப்போ ரெண்டா கட் ஆகிறா. ரொம்ப தூரத்துல இருந்து ஒயிட் பியர்டா கட்டுறாங்க. அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லாஷ போட்டிருக்காரு. ஒயிட் பியர்டோட பிக் மம், கைடோ, சோ இவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. சோ நீ வந்து என்ன கில் பண்ண பாக்குறியான்னு சொல்லிட்டு சீக்கியம் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேட்ல தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போதைக்கு டிராகன் வந்து அவங்கள பாக்குறாரு. பார்த்துட்டு வந்து ஆச்சரியப்படுறாரு, ஏன்னா பைரேட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாக்குறாரு. சோ அப்போ வந்து இன்னும் நிறைய பைரேட்ஸ் வந்து அந்த ஏரியால வந்து இருக்கானுங்க. அவங்க வந்திருக்கிறது சாக்கியை காப்பாத்துறதுக்காக இருந்தாலும் இந்த ராக் பைரேட்ஸை பார்த்தாங்க இல்லையா, இவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு ஐடியா வந்து ஒன்று வருது, நம்ம சாக்கி அப்புறம் காப்பாத்திக்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராக் பைரேட்டை கில் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பேரும் கிடைக்கும், இன்னும் ஃபேம் ஆகலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளானை போட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ரொம்ப டீமை வந்து அட்டாக் பண்ண வரானுங்க. பட் இவங்கெல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல், ஒயிட் பியர்டு, கைடோ, பிக் மம், சீக்கின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அவங்க எல்லாத்தையும் அடிச்சு தெறிக்க விடுறானுங்க. ஸோ இது பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கா இருக்கா. இதை பார்த்துட்டு மாஃபி இருக்கா இல்லையா, அவ திங்க் பண்றா, நம்ம எங்கடா இருந்துட்டு இருக்கோம், ஏடா இவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா பாக்குறா. அவ ரெண்டா கட் ஆயிருப்பா இல்லையா, ஆக்சுவலா டெத் ஆயிருக்க மாட்டா. ஸோ சாம்ராக்கு மட்டும் கையில வச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த பவர்ஃபுல்லான அட்டாக் நடந்தது இல்லையா, இது வந்து கார்புக்கு வந்து தெரியுது. சரி ஓகே, இங்க வசமா ஒரு பெரிய டீம் வந்து சிக்கி இருக்கு, அங்கே போயிட்டு சம்பவத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு கார்ப் ஸ்ட்ரைட்டா அங்க போறாரு. போயிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்க போறாரு. ஸோ கார்ப்பை பார்த்தோனையும் ஒயிட் பியர்டு, பிக் மம், கைடோலாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஒயிட் பியர்டு சொல்லியிருப்பாரு, இப்போ அவரோட சண்டை போட்டா டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பாரு. பட் பிக் மம் மட்டும் ஓடிட்டே இருக்கிறப்போ ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஜேசு பிரம்மதீசுவை கம்பைன் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபயர் அட்டாக் வந்து கார்ப் மேல வந்து அவங்க பண்றாங்க. பட் அது அந்த அட்டாக் வந்து ஒரு மேல பட்டாலும் சுத்தமா எதுவுமே ஆகல. அப்பதான் ஒரு ஐகானிக்கான பேனல் வந்து நமக்கு தெரியுது. கார்ப் வந்து ஒரு மான்ஸ்டர் லுக்ல வந்து இருக்காரு. சோ அப்பதான் தெரியுது பிரைம் கார்ப் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அங்க நிறைய பவர்ஃபுல்லான அட்டாக் மாத்தி மாத்தி நடந்தது இல்லையா, இதனால மாஃபி வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறான், எப்படி அந்த கிட்னாப்பர் வந்து டெத் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு. கிட்னாப்பர்னா நம்ம டிராகனை தான் சொல்றான். அப்போதைக்கு சாம்ராக்கு வந்து நம்ம மாஃபியோட கையில தான் இருக்கான். ஸ்னெயில் போன்ல ஆப்போனன்ட்ல இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கான். சோ என்ன சொல்றான்டா, நீங்க சொல்ற வேலையை முடிச்சிட்டேன், அந்த கிட்னாப்பர் இறந்துட்டான், என் கையில இப்ப அந்த குழந்தையும் இருக்கு, இதான் வேலையா, இன்னும் வேற எதுவும் வேலை இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஆப்போனன்ட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, சூப்பரான ஒரு காரியத்தை பண்ண, உனக்கு பட்ட கடனுக்கு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல, நீ என்ன பண்றனா சீக்கிரம் அங்க இருந்து கிளம்பி வந்துரு, இது வந்து கார்லிங்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட்ல இருக்கவங்க வந்து சொல்றாங்க. இவனும் சாம்ராக்க மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் வந்து அங்க இருந்து கிளம்புறான். சோ கார்லிங்க்கு தெரியாமலே இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த சைடு பார்த்தா டிராகன் அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. நான் காப்பாத்த நினைச்சது ரெண்டு பேரு, இப்ப அதுவும் முடியலையேன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கப்பதான் சாங்ஸை பாக்குறாரு. ஸோ சாங்ஸுக்கு வந்து தலையில அடிபட்டு அன்கான்சியஸா போயிருக்கு. ஸோ வந்தாலையா, அவன் சாம்ராக்கை மட்டும் எடுத்துட்டு போயிட்டான், அவனுக்கு வந்து சாங்ஸ் இருந்ததே தெரியல. இதை பார்த்த டிராகன் வந்து சரி இவனையாவது காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இதே டைம்ல கூமா, இவான்கோ அவங்கள காட்டுறாங்க. இவான்கோ சொல்றாரு, இதாண்டா சரியான சந்தர்ப்போ, நம்ம கோலை ஃபோக்கஸ் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அவர் வந்து கூமா கிட்ட வந்து சொல்றாரு. இப்போ கூமாவை பார்த்தீங்கன்னா, கூமா பின்னாடி வந்து யாரோ வந்து அவர் மேல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. கூமா வந்து கொஞ்சம் ரேரான ஒரு பர்சன். ஸோ அவரை கில் பண்ணா நிறைய பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதனால கூமா மேல நிறைய பேர் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் அப்போ அவர் அடியும் பட்டிருக்காரு. யுவான்கோ யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகலாங்கிறதையும் அவங்க சொல்றாரு. இங்க செபக் என்ன பண்றாருன்னா, அவரோட ஃபேமிலியை வந்து தேடிட்டு இருக்காரு. அவர் ஒய்ஃபோட நேம் வந்து எலிஸ். ஸோ அதையுமே வந்து சொல்லிட்டாங்க. ரோஜர் பைரேட்ஸ் அவங்களும் உள்ள வந்துட்டாங்க. அங்க இருக்க பைரேட்ஸ் எல்லாருமே நம்ம சாக்கியை காப்பாத்தியே ஆகும்னு சொல்லிட்டு வெறிகுண்டு சாக்கியை வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம சாக்கியை வந்து காட்டுறாங்க. சாக்கியை பாக்குறதுக்காக சோமர்ஸ் வர்றான். அவனுமே நைட் கார்டு தான். அவன் பார்த்தோனையும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட மெரைன்ஸை சாக்கி வந்து ரொம்ப அசால்ட்டாவே எல்லாரையும் அடிச்சு படுக்க போட்டிருப்பாங்க. அதுலயும்
அவரோட கையை வந்து லாக் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ அப்படி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருப்பா. ஸோ இதை பார்த்துட்டு சோமர்ஸ் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலும் இவன் மேல அவனுக்கு வந்து ஒரு கோவமும் இருக்கு. ஸோ இப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் இருக்கு. செகண்ட் வந்து இவ வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கா இல்லையா, ஸோ அதுவுமே அவனுக்கு வெறுப்பாகுது. ஸோ இவளை காப்பாத்துறதுக்காண்டி தான் இவ்வளோ பைரேட்ஸ் வந்திருக்காங்க, இதனாலதான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனுக்கு சாக்கி மேல வந்து சரியான கோவம் வருது. அவளோட ஆட்டிடியூடும் அவனுக்கு பிடிக்கல. அதனால சாக்கிக்கு வந்து சப்புன்னு ஒரு அறைய போறான். அறைய போட்டா அவங்க சும்மா இருப்பாங்களா? சாக்கியுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பைரேட் தானே. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கிக் அட்டாக்கை வந்து சோமர்ஸ் மேல வந்து ட்ரை பண்றாங்க. பட் அவன் அசால்ட்டாவே அதை ஸ்டாப் பண்ணிடுறான். ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு அடியை போட்டு படுக்க போட்டுறான். அப்போ வந்து உனக்கு ஒரு பிளானுமே வந்துருது. எப்படியும் இந்த கேம்ல நம்ம எதுவும் பெருசா பண்ண போறது கிடையாது, கார்லிங்க் தான் நீ போற, அதனால என்ன பண்ணலாம்னா நான் வந்து உன்னை கில் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றான். வர்ற பைரேட்ஸ் எல்லாருமே ஏமாந்து போகட்டும், நம்ம ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஆனா கில் பண்ண நினைச்சாலும் அது கில்லா இருந்தாலும் அந்த கில் லேசா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொடூரமா கில் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவன் திங்க் பண்றான். ஸோ இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ரோஜர் பைரேட்ஸ் வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ ரோஜர் பைரேட்ஸை நம்ம ஒயிட் பீரியட் வந்து பார்த்துருந்துருப்பாரு. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்கனாலே ஒரு கிளாஸ் வந்து விட்டுக்குவாங்க. ஸோ அது ஒரு ஹேபின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேரும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு சாக்கியை சோமர் ஸ்கில் பண்றதுக்காக அப்படியே அவன் வெப்பனை தூக்கி அட்டாக் பண்ண போறான். அப்போதான் நம்ம டார்க் கிங்கோட என்ட்ரி. ஸோ தரமா வர்றாரு. தரமா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லாஷ் அட்டாக் வந்து போறாரு. சாக்கியுமே ஹாப்பி ஆயிடுறாங்க. ஸோ சாக்கியை போயிட்டு நம்ம டார்க் கிங் அவளை சேவ் பண்றாரு. ஸோ யாரை இங்கே வேணாலும் சண்டை போட்டுக்காங்க, கப்பு எனக்கு தான் சொல்லிட்டு சாக்கி வந்து ஒரு சேவ் பண்ணிட்டாரு. சாக்கி அதுக்கு முன்னாடி பாக்குறப்போ சோமர்ஸோட பேசுறப்பையா இருக்கட்டும், அவங்க அட்டாக் பண்றப்பையா இருக்கட்டும், ஸோ இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கூலா இருக்க மாதிரி தானே நமக்கு தெரிஞ்சா. ஆக்சுவலா ரொம்பவே பயந்து இருந்திருப்பா. ஸோ அதை ரேலியை பார்த்தோன்னே சொல்லியிருந்திருப்பா. நம்ம டார்க் கிங்குக்கு வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அனுப்பிச்சிருந்திருப்பா. என்னைய வந்து சேவ் பண்ணி உன்னோட ஆளை ஆக்கிக்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருந்திருப்பா. ஸோ டார்க் கிங் அதுக்கப்புறம் நம்ம அவங்க 2 பேரும் அப்படியே ஒரு லவ்வபுல்லா பாக்குறாங்க. இந்த சைடு ரோஜர், சரி ஓகே எப்படியும் நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, அதுக்கடுத்து ஆக வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஓகே வந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்ம வந்து காப்பாத்தியாச்சு, அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா ட்ரெஸ்ஸர் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதோட இந்த சாப்டர் வந்து முடிக்கிறாங்க. அடுத்த சாப்டர் வர்றதுக்கும் இன்னும் 2 வீக்ஸ் மேல ஆகும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னையா எப்படி பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க, இப்போதான் வந்து காட் வேலியை வந்து ஃபயர் ஆக ஆரம்பிக்குது, ஸோ இப்போ லேட் பண்ணிட்டீங்கன்னா படிச்சிட்டு இருக்க எங்களுக்கெல்லாம் என்ன ஆகுறது, சாங்ஸ் எப்படி ரோஜர்கிட்ட போக போறாரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து ட்ரெஷர் பாக்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. டிராகனே போயிட்டு ரோஜரோட இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சிருந்திருக்கலாம், இல்லைனா மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக கூட அந்த பாக்ஸ்ல கூட வச்சிருந்திருக்கலாம். ஸோ என்னங்கிறது வந்து அடுத்த சாப்டர் வரப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ அதில் வந்து என்ன கார்ப்போட பவர்லாம் பார்க்கலாம். நீங்க இந்த காட் வேலி பத்தி என்ன நினைக்கிறீங்க, இது காட் வேலியா இல்லை கார்ப் வேலியா, ஸோ அப்படிங்கிற எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நிறைய அனிமி பற்றின வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும், அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.